இதுக்கு முன்னாடி ஃபாட் விடுறதுக்காக எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்றத பாத்துருக்கீங்களா? நம்ம கடைகள் எல்லாம் வாங்கி குடிக்கிற தண்ணீர் பாட்டில்களோட மூடியோட கலர் எதை குறிக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அடுத்தது ஐபோன்ல இருக்கிற சிரியோட வாய்ஸ் யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நான் காட்டுறேன். அழகா இருக்கிறவங்களுக்கு இந்த உலகம் எவ்வளவு ஈஸியா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக்கிருவீங்க. இந்த லேடி தன்னோட குழந்தை அழுறத நிறுத்துறதுக்கு பண்ணதை கேட்டீங்கன்னா கோவம் தான் வரும். இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, நார்மலாவே வேலை பார்க்கறதுக்காக எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்றத நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இது உங்களுக்கு தெரியுமா, ஒரு நேரத்துல ஃபாட் விடுறதுக்கும் எம்ப்ளாயிஸா ஹையர் பண்ணி இருக்காங்க. ஆக்சுவலா ஜப்பானோட ஏடோ பீரியட்ல உள்ள பெண்கள் எல்லாம் எலகண்டா இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. இதனால அவங்களுக்கு அண்டர்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸோட சேர்த்து ஃபாட் விட்டு அந்த பழியை ஏத்துக்கிறதுக்காகவும் எம்ப்ளாயிஸை வச்சிருப்பாங்களாம். அந்த எம்ப்ளாயோட வேலையை அந்த பணக்கார பொண்ணு பப்ளிக் பிளேஸ்கள்ல எங்கேயாவது ஃபாட் விட்டு அந்த பழியை ஏத்துக்கிறது தான். ஈவன் ஃபாட் விட்டது இவங்க தான் சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அந்த எம்ப்ளாய் எல்லாரும் முன்னாடி நான் தான் விட்டேன்னு பழியை ஏத்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்பாங்களாம். ஐநோ இது கேட்கறதுக்கு வியர்டா இருக்கும், ஆனா இந்த மாதிரியான விஷயமும் உலக வரலாறுல நடந்திருக்குது. நம்பர் 2, ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாருக்குமே சிரி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லானதுங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த சிரியோட வாய்ஸை கொடுத்தவங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை இல்லனா இவங்கள பாருங்க, இவங்களோட பேர் தான் சூசன் பென்னட். இவங்க ஒரு அமெரிக்கன் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். இவங்க நிறையவே ஹாலிவுட் மூவிஸ்லயும் அவங்களோட வாய்ஸை கொடுத்திருக்காங்க. அதே போல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்பிள்ல இருக்கிற சிரிக்கு அபிஷியலா வாய்ஸ் கொடுத்ததும் இவங்க தான். அதுக்காக இவங்க தான் உட்கார்ந்து கேட்கிற எல்லா கொஸ்டினுக்கும் பதில் கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஆக்சுவலா ஆப்பிளோட டேட்டா பேஸ்ல இவங்களோட வாய்ஸை ரொம்ப தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்பவே டீப்பா அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால சிரி கிட்ட நம்ம என்னது கேட்டாலுமே அது டேட்டா பேஸ்ல இருக்கிற இவங்களோட வாய்ஸை பயன்படுத்தி தான் பதில் சொல்லும். நம்பர் 3, அழகா இருக்கிறது முக்கியம் கிடையாது, மனசு நல்லா இருக்கிறது தான் முக்கியம். இதுவரைக்கும் நிறையவர் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அழகா இருக்கிறவங்களுக்கு இந்த உலகமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குது. இந்த விஷயத்தை நார்மல் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இல்லாம கிரிமினல்கள் மத்தியிலையும் பார்த்திருக்காங்க. அதாவது அழகா இருக்கிறவங்களுக்கு தண்டனைகளும் குறைவாவே கொடுக்கப்பட்டிருக்குதான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 நபர்கள் சேமான கிரைம் தான் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தங்க பாக்குறதுக்கு அழகா இருப்பாங்க, இன்னொருத்தங்க பாக்குறதுக்கு அழகா இருக்க மாட்டாங்க. இந்த 2 பேர்லயும் அழகா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான தண்டனை கிடைக்கிறதா பார்க்கப்பட்டிருக்குது. அதுக்காக நம்ம சட்டம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது, சட்டம் சரியா தான் இருக்குது. பிரச்சனை நம்ம மனிதர்களோட ஹியூமன் நேச்சர்ல தான் இருக்குது. நம்பர் 4, ஒரு முறை இந்த ஒரு வியர்டான வீடியோ பாருங்க. இந்த வீடியோ மங்கோலியால எடுக்கப்பட்டது. அங்க ஒரு ஆடுகளோட மொத்த கூட்டமும் ஒரு ரவுண்ட் ஷேப்ல நடந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். அத முதல்ல பார்க்கும்போது அந்த ஆடுகளை மேய்க்கிறவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அது ஒருவேளை கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாகிரும் தான் அவங்களும் நினைச்சாங்களாம். ஆனா அவங்க நினைச்ச மாதிரியெல்லாம் நடக்கல. அந்த ஆடுகள் 12 நாளைக்கு அப்படி ரவுண்டா சுத்திக்கிட்டே இருந்திருக்குது. 12 நாள் அந்த ஆடுகளை பத்தி வந்துட்டு இருந்த அப்டேட்ஸும் 12வது நாளுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிட்டு. சோ அந்த ஆடுகளை மேய்க்கிறவங்களை தவிர அந்த ஆடுகளுக்கு என்னாச்சுங்கிறது யாருக்குமே தெரியவே தெரியாது. நிறைய பேர் அதுங்க பசியிலையும் பட்னியிலையும் இருந்து தான் இறந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அதுங்க இந்த மாதிரி சுத்தி வரும்போது அதுங்களுக்கு வைக்கிற சாப்பாடுகளையும் சாப்பிடாதான். அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் சயின்டிஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, அந்த ஆடுகளை ரொம்ப நாள் அடைச்சு வச்சிருந்தனால அதுங்க சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. நம்பர் 5, இப்படியும் ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டி முழுவதுமே குழந்தைங்க தான் நடத்துவாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரியான அந்த இடத்தோட பேர் தான் கிட்ஸானியா. இந்த இடம் நம்ம இந்தியாலையும் மும்பை, தில்லியில எல்லாம் அவைலபிளா இருக்குது. ஆனா அதெல்லாமே டெக்சாஸ்ல இருக்கிற கிட்ஸானியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்னதுதான். டெக்சாஸ்ல இருக்கிற கிட்ஸானியா ஒரு சிட்டி அளவுக்கு பெருசா இருக்குமா. இங்க குழந்தைங்க தான் பல வித்தியாசமான வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. நிறைய வித்தியாசமான விஷயங்களையும் கத்துப்பாங்க. ஈவன் அவங்க பாக்குற வேலைக்கு அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கப்படும். அந்த பணத்தை அவங்க கிட்ஸானியால வேற ஏதாவது விஷயங்களை பண்றதுக்கு செலவழிக்கலாம். புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்க குழந்தைங்க முழுக்க இண்டிபெண்டன்டாவே மாறிடுவாங்க. இங்க குழந்தைங்க டீச்சர், டாக்டர்ஸ் இல்ல ஈவன் ஆஸ்ட்ரோநாட்டாவும் ஆகிக்கலாம். நம்பர் 6, நீங்க நிறையவே டார்க் அண்ட் ஹாரர் மூவிஸ்ல இந்த சூனியக்காரிகள் இல்ல வேம்பயர்கள் இளமையா இருக்கிறவங்களோட ரத்தத்தை குடிச்சு இளமையாகிறத பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் பழைய காலத்துல உண்மையாகவே இருந்துகிட்டும் வந்திருக்குது. ஆனா இப்ப ரீசென்ட்லி சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, உண்மையாகவே வயசானவங்களோட உடம்புல இளமையா இருக்கிறவங்களோட ரத்தத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா அவங்களோட வயசு கொஞ்சம் குறைஞ்சிருமா. இவன் அவங்களோட முகத்துல எல்லாம் விழுந்திருக்கிற சுருக்குகள், ரிங்கிள்ஸ் எல்லாமே குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது லிட்டரலி அவங்களோட ஸ்கின்னை பாக்குறதுக்கு இளமையா இருக்கிறவங்களோட ஸ்கின் போலவே மாறிடும். அதுக்காக இந்த மூவிஸ்ல எல்லாம் காட்டுற மாதிரி ஒரேடியெல்லாம் இளம் பையன் எல்லாம் மாறிட மாட்டாங்க. ஏதோ கொஞ்சமா வயசு குறைஞ்சது போல காட்டவும் செய்யும், உடம்புலயும் அதை ஃபீல் பண்ண முடியுமா. நம்பர் 7, இந்த ஷூ கண்டிப்பா உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை மாத்திரும்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஷூ போட்டுட்டு நீங்க நடக்கும்போது கிரியேட் ஆகிற கைனெட்டிக் எனர்ஜியோட உதவியால அது தன்னை சார்ஜ் பண்ணிக்கும். அதனால இந்த ஷூவை நீங்க செப்பரேட்டா சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் போட்டுட்டு நடந்தா போதும். அதுல ஜெனரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டியை நீங்க உங்களோட போனை சார்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக உங்க போனை ஃபுல்லி சார்ஜ் பண்ணிரும் சொல்ல முடியாது. உங்க மொபைலோட கெப்பாசிட்டியை பொறுத்து ஒரு பாதிக்கு மேல பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஷூவோட முன்னாடியும் பின்னாடியும் ஒவ்வொரு கேமராவையும்
பொருத்தி இருக்காங்க. அதோட உதவியால் நீங்க உங்க பின்னாடி நடந்து வர்றவங்களே நோட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வச்சு செல்ஃபி வேணாலும் எடுக்கலாம். ஈவன் எங்கேயாவது QR ஸ்கேன் பண்ண வேண்டியது இருந்தாலும் அதையும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல ஆன்டி தெஃப்ட் மெக்கானிசமும் கொடுத்திருக்காங்க. அதோட உதவியால உங்களோட ஷூவை யாரும் திருடினாலும் அது உங்களுக்கு தெரிஞ்சிரும். நம்பர் வீடு கட்டுறதுக்கு இடங்கள் எவ்வளவோ இருந்தோ மக்களை இந்த மாதிரி கடற்கரையோரமா இல்ல ஏதாவது ஆறு குளங்கள் ஓரமா வீடு கட்டி இருக்கிறத பாத்திருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த போட்டோ பாத்தீங்கன்னா பின்னாடி எவ்வளவோ இடம் இருந்தும் எல்லாருமே கடற்கரை ஓரமா தான் வீடு கட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரி 1-2 இடங்கள்ல மட்டும் இல்ல இந்த முழு உலகத்திலயுமே பார்க்க முடியும். ஏன்னா நம்ம மனிதர்கள் எல்லாருமே அந்த மாதிரி தான் எவால்வ் ஆகி இருக்கிறோம். ஏன்னா பழைய காலத்துல இருந்தே மனிதர்கள் எல்லாருமே அப்படியே பழகிட்டாங்க. ஏன்னா தண்ணீர் இருக்கிற எந்த ஒரு ஏரியாவா இருந்தாலும் சரி அங்க சாப்பாட்டுக்கு குறை இருக்காது. ஏன்னா தண்ணீர் குடிக்கிறதுக்கு மிருகங்கள் வரும், அத மனிதர்கள் வேட்டையாடுவாங்க, தண்ணிக்குள்ள இருக்கிற உயிரினங்களை பிடிச்சு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம தண்ணீர் இருக்கிற இடங்கள்ல தான் இயற்கையான சாப்பாடு குணம் அதிகமா கிடைக்கும். முக்கியமா மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கும் தண்ணீர் தான் தேவை. இதனால தான் மனிதர்கள் பழைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே தண்ணீர் இருக்கிற இடங்களை சுத்தி வாழ்ந்தே பழகிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே டெவலப் ஆகி தண்ணீர் சாப்பாடு எல்லாமே நம்மளோட வீடு தேடியே வந்துரும். நம்ம சின்ன வயசுல அம்மா அப்பா கூட எங்கேயாவது சுத்தி பாக்குறதுக்காக போயிருக்கும் போது தனியா டாய்லெட்டுக்கு போனாலும் இல்ல ஏதாவது கடைக்கு போனாலும் எங்க நம்ம அம்மா அப்பா நம்மள விட்டுட்டு போயிருவாங்களோ என்கிற ஒரு தாட் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அப்படியெல்லாம் ஆக்சுவலா நம்மள விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்த லேடியோட நடந்திருக்குது. ஆக்சுவலா இந்த கப்பல்ஸ் ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி கார்ல சுத்தி பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அண்ட் போற வழியில ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக ஒரு இடத்துல நின்று இருந்தாங்க. அதுல ஒய்ஃப் மட்டும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக போயிருக்கும் போது ஹஸ்பண்ட் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அவரு கிளம்பும்போது தன்னோட ஒய்ஃப் கார்ல ஏறிட்டாங்களா என்கிறத கூட ஒரு நிமிஷம் கூட செக் பண்ணவே இல்ல. கிட்டத்தட்ட 100 மைல்ஸ் தூரம் போகிறது வரைக்கும் அவருக்கு சுத்தமா ஞாபகம் வரவே இல்ல. அதுக்கப்புறமா ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் போன் அடிக்கலான்னு பார்த்தா அந்த ஏரியால சுத்தமா நெட்வொர்க்கே கிடையாது. அதுக்கப்புறமா மறுபடியும் பின்னாடி ரிட்டர்ன் போய் தன்னோட ஒய்ஃபை பிக்கப் பண்ணிருக்காரு. நம்பர் 10 இந்த லேடி தன்னோட குழந்தைக்கு பண்ணதை கேட்டு ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. ஆக்சுவலா இந்த லேடியோட குழந்தை எப்ப பார்த்தாலும் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கும். ஒரு அம்மாவா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சுவாங்க, இல்ல அதுக்கு பசிச்சுன்னா அதுக்கு பால் கொடுப்பாங்க. ஆனா இந்த லேடி என்ன பண்ணிருக்காங்கன்னா குழந்தைய அமைதியாக்குறதுக்காக குழந்தைக்கு ஆல்கஹால குடிக்கிறது கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி அந்த லேடிக்கு மேல சார்ஜ் போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த லேடி மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்காக கவுன்சிலிங்க்கும் அனுப்பி வச்சிருந்தாங்களாம். நம்பர் 11 நீங்க கடைகள்ல இருந்து வாங்கி குடிக்கிற தண்ணீர் பாட்டில்களோட மூடிய பாத்தீங்கன்னா அதோட கலர்கள் வித்தியாசமா இருக்கும். அந்த ஒவ்வொரு மூடியோட கலருக்கு பின்னாடியும் வித்தியாசமான காரணங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா தண்ணீர் பாட்டிலோட மூடி வெள்ளை கலர்ல இருந்துன்னா அது ப்ராசஸ்டான தண்ணீர். அண்ட் ப்ளூ கலர் மூடி உள்ள பாட்டில்கள்ல மோஸ்ட்லி ஸ்ப்ரிங் வாட்டரை ஃபில் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா கருப்பு கலர்ல மூடி உள்ள பாட்டில பார்த்தோம்னா அதுல அல்கலைன் வாட்டர் ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்டா கிரீன் கலர் மூடி உள்ள பாட்டில்கள்ல ஃபிளேவர்ட் ஸ்ப்ரிங் வாட்டர் ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா இந்தியால இந்த ரூலை ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்களா என்கிறதெல்லாம் சரியா தெரியல. நம்ம இடங்கள் எல்லாம் மோஸ்ட்லி ப்ராசஸ்டான வாட்டர் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் கூல் ட்ரிங்க் பாட்டில் எல்லாம் ஒருவேளை இந்த மாதிரி தான் இருக்குமோன்னு எல்லாம் நினைச்சிராதீங்க. ஏன்னா கூல் ட்ரிங்க் பாட்டிலோட மூடியோட கலரை மோஸ்ட்லி அதுக்குள்ள இருக்கிற ஃபிளேவரோட கலர்ல வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.